வீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்களோட இணைஞ்சிருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார், உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் மார்ச்சில் கைது செய்யப்பட்டார். இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டீரியம் பெயில் கொடுத்தாங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தார். வந்துட்டு திருப்பியும் திகார் ஜெயிலுக்கு போயிட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போ கொடுத்துருக்கிறது இன்டீரியம் பெயில். நியாயப்படி பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்குலேருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட உடனே அவர் நேரடியாக போய் பெயில் எல்லாம் அப்ளை பண்ணல. டெல்லி கோர்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னை இடி கைது செஞ்சதே தப்பு அப்படின்னு தான் அவர் வழக்கு போடுறார். ஏன்னா கைது செஞ்சது தப்பு, அதுக்கு தடை வேணும் அப்படின்னு தான் அவர் முதல் வழக்கே போடுறாரு. ரெண்டாவது தான் பார்த்தீங்க அப்படின்னா பெயில் கேட்குறாரு. இப்போ முதல் வழக்கும் அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பெயிலும் டெல்லி ஹைகோர்ட் தரல. டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, எப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மார்ச் ஏப்ரல் மாதமே அவர் பெயில் கேட்டப்பவே அன்னைக்கு இருந்த நீதிபதி ஸ்வரன்காந்த் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சதுக்கான போதுமான ஆதாரங்கள் இருக்குது, அவர் முறைகேடு பண்ணியிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்கிறதுக்கான போதுமான ஆதாரத்தை இடி சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் தொடர்புடைய சில பேர் கைதானவங்க அப்ரூவராக மாறி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலம்லாம் இருக்குது, யார் இடி சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஸ்வரன்காந்த் சர்மா அன்னைக்கே சொல்கிறார். தேர்தல் நேரம்னு பார்த்தாலும் விட முடியாது, அவருக்கெல்லாம் அந்த ஸ்பெஷல் இஷ்யூலாம் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. யாருன்னா இதே டெல்லி ஹைகோர்ட் சொன்னாங்க. இப்போ பெயில் யார் கொடுத்துருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதை ஒரு நீதிபதி எப்போ சொல்கிறாருன்னா ஏப்ரல் மாதம் சொல்கிறாரு. ஆனால் போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டெல்லாம் லீவில் இருந்தாங்க, சம்மர் லீவில், வெக்கேஷன் லீவு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் பெஞ்ச் நீதிமன்றத்தில் வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ அது முக்கியமான நீதிபதிகள்லாம் ஊருக்கு போனாலும் வெக்கேஷன் பெஞ்சாக அவசர கால நீதிமன்றமாக சில பெஞ்சு செயல்படும். அதில் பார்த்தீங்கன்னா நீதிபதி நியாயபிந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இடி போதுமான டாக்குமெண்ட்டை கொடுக்கல, இவர் மேலே குற்றம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு போதுமான டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கப்படலை, இடி பாரபட்சமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக நீதிபதி நியாயபிந்து பேசிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்போவே இன்டீரியம் பெயில் கொடுத்தாங்க. அந்த இன்டீரியம் பெயிலை டெல்லி கோர்ட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. அது வேற கதை. இதில் நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ அவருக்கு பெயில் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஏற்கனவே டெல்லி கோர்ட்டு நாங்கள் பெயில் தரமாட்டோம், அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை, ஆதாரம் இருக்குன்னு டெல்லி கோர்ட் சொல்லிச்சு. அதே டெல்லி கோர்ட்டு 2 மாதம் கழிச்சு வேற ஒரு நீதிபதி பெஞ்சுக்கு வரும்போது இல்லை, ஆதாரம் இல்லை அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்கிறாங்க. இதெல்லாமல் நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவங்க கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இடி தான் அதை கைது பண்ணியிருக்கு. அமலாக்கத்துறைன்னு சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அவங்க தான் ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸ். அவங்க ஆதாரத்தை கொடுத்துட்டோங்கிறாங்க. ஆனால் ஆதாரம் இல்லைன்னு ஒரு நீதிபதி சொல்கிறாங்க, இன்னொரு நீதிபதி ஆதாரம் இருக்குங்கிறாங்க. பெயில் கொடுக்க முடியாதுன்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுது. இப்போ ஒரு நீதிமன்றம் பெயில் கொடுத்துருக்கு. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே சுமத்தப்பட்ட அந்த அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எந்த ஆதாரமே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் லஞ்சம் வாங்கிட்டாரு, புதுசாக கொண்டு வந்த கலால் வரி கொள்கையில் ஒரு சில நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, 100 கோடியோ 50 கோடியோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கு அவர் மேலே போடப்பட்டிருக்கு. அதுக்கான ஆதாரம் இல்லை. இப்போ இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை மார்ச் 21 கைது பண்ணுறாங்க, கடந்த மார்ச் 21. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே டெல்லியில் அவங்க ஒரு கலால் அந்த மதுபான கொள்கையில் சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அப்படி மாற்றங்களை கொண்டு வரும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சம் வாங்கிட்டு சில நிறுவனத்துக்கு ஃபேவராக ஆத்மி பார்ட்டி செயல்பட்டுருச்சு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அதில் குறிப்பாக எந்த நிறுவனமாக அரவிந்தோ நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம், அரவிந்தோ ஃபார்மான்னு சொல்லுவாங்க. இந்த அரவிந்தோ ஃபார்மாவினுடைய எம்டி சரத் ரெட்டி கைது செய்யப்பட்டார். எப்போ? போன நவம்பர்லேயே. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தை சார்ந்த ராகவ் ரெட்டி அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் மகுந்தா ரெட்டி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரோ அந்த வழக்குக்கு தொடர்புடைய கார்ப்பரேட் கம்பெனியினுடைய ஓனர்ஸ், இவங்க எல்லாம் பெயிலில் வெளியே வந்துட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த மகுந்தா ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அப்பா தெலுங்கு தேசம் கட்சியில், அதாவது பாஜகவினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியில் எம்பி சீட்டில் நின்று ஜெயிச்சிருக்கார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 விஷயம். இடி என்ன சொல்லுது, பிஜேபி என்ன சொல்லுது, மோடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்மி பார்ட்டியை சார்ந்த டெல்லி அரசாங்கம் ஊழல் பண்ணிருச்சு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியும், இந்த லஞ்சத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, இது மாதிரி ஒரு பெரிய டீமையே கைது பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே யாராருன்னு பார்த்தீங்கன்னா, மணிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், சஞ்சய் சிங்காக இருக்கட்டும், பிஆர்எஸ் கவிதா, இந்த வழக்கில் பிஆர்எஸ் கட்சியை சார்ந்த, ராஷ்ட்ரிய சமிதி கட்சியை சார்ந்த கவிதாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சந்திரசேகர ராவனுடைய மகள் கவிதாவையும் கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அதுவும் இல்லாமல் ராமச்சந்திர பிள்ளை,
அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அதிதி பாஜகவால் இந்த வழக்கு தொடர்பாக மிரட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய கார்ப்பரேட் கம்பெனி அரவிந்தோ ஃபார்மாவினுடைய கார்ப்பரேட் கம்பெனியுடைய ஓனர்ஸாக இருக்கக்கூடிய சரத் ரெட்டி, ராகவ் ரெட்டி, மகுந்தா ரெட்டி இவங்க எல்லாரும் கைதாகி விடுதலை ஆயிட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சரத் ரெட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, இந்த சரத் ரெட்டி 2022 நவம்பரில் கைதாகிறார் 10ஆம் தேதி. அவர் கைதாகி 5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் நிதியாக பாஜகவுக்கு கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2023 ஜூனில் இவர் அப்ரூவர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரூவர் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பெயில் கிடச்சி வெளியே வர்றாரு. அவர் பெயில் கிடச்சி வெளியே வந்தோடனே 25 கோடி ரூபாய் பாஜகவுக்கு நிதியாக போயிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, தன் கட்சிக்கு நிதியாக ஊழல் பண்ண ஒரு கம்பெனி கிட்ட இருந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாஜக பணத்தை வசூல் பண்ணிட்டு அவருக்கு பெயில் கொடுக்கறதுக்காக சில ப்ரெஷரை போட்டு இந்த வழக்கில் இருந்து அவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு இடி அப்ரூவலை வாங்கி இன்னைக்கு அவர் கோர்ட்டில் பெயில் வாங்கி அவர் வெளியே போயிட்டார். அந்த வழக்கில் இருந்து கேட்டால் அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு, அப்ரூவல் ஆகிட்டாரு. அந்த அப்ரூவல் ஆன டாக்குமெண்ட்டில் தான் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லப்படுது. யாரோ ஒருத்தன் ஒரு வழக்கில் கைதாயிருக்கான், அவன் ஒரு முதலமைச்சரை கை காமிச்சு இவர்கிட்ட லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொன்னால் அவன் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை எப்படி கைது பண்ண முடியும் ஆதாரம் இல்லாமல்? இப்போ நானே சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு வழக்கில் மாட்டிருக்கேன், நான் கைது பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து இப்போ ஒரு முதலமைச்சரை காமிச்சு இவருக்கு நான் லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் கைது பண்ணலாமான்னு கேட்குறேன். முடியாது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி இவங்க 90 நாளைக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய போங்கு. இதில் முழுக்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் சம்பந்தமே இல்லாத ஆட்களை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க. அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மாட்டினார். அவரை ரொம்ப நாளாக உள்ளே வச்சுருந்தாங்க. இவரை வந்து வெளியவே விடமாட்டேன் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்போ டெல்லி ஹைகோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பெயில் கொடுத்தாலும் டெல்லி ஹைகோர்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ரொம்ப பயஸ்டாக செயல்பட்டுருக்காங்க. அது குறித்து நிறைய ஆவணங்கள் தொடர்ச்சியாக வெளியே வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லி ஹைகோர்ட் ட்ரையல் கோர்ட்டை சார்ந்த 180 லாயர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கடிதத்தை சந்திரசூட்டுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்த நியாயபிந்து அப்படிங்கக்கூடிய வெக்கேஷனல் பெஞ்ச் ஜட்ஜு வந்து பெயில் கொடுத்தாங்க, இன்டீரியம் பெயில். எப்போ அப்படின்னா போன மாதமே கொடுத்தாங்க. அப்படி அவங்க பெயில் எப்போ கொடுக்குறாங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி அவங்க பெயில் கொடுக்குறாங்க. ஜூன் 20ஆம் தேதி இன்டீரியம் பெயில் கொடுக்குறாங்க. ஜூன் 21ஆம் தேதி அந்த பெயிலுக்கு எதிராக இதே டெல்லி கோர்ட்டில் இடி வந்து ஸ்டே வாங்குது. 25ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக இன்டீரியம் ஸ்டே கிடையாது, ஒட்டுமொத்தமாகவே ஃபுல் ஸ்டேவையும் வாங்குறாங்க யார், இடி. 26ஆம் தேதி திரும்பவும் அதே வழக்கில் சிபிஐ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுது. எவ்வளோ பெரிய ட்ராமா நடக்குது பாருங்கள். ஒரு ஜட்ஜு இவர் மேலே குற்றச்சாட்டை ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி பெயில் கொடுக்குறாங்க, இன்டீரியம் பெயில். உடனே அந்த பெயில் அடுத்த நாள் இன்டீரியம் ஸ்டே வாங்குறாங்க யார், இடி. அதுக்கு 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டே வாங்கிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ அதே முதலமைச்சரை வேறு வழக்கில் கைது பண்ணுது. அப்போ திட்டமிட்டு இவரை சரிக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கைது நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இவருக்கு பெயில் வந்து அப்போ கொடுத்து தடை பண்ணப்பட்டுச்சு பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. இது நாள் வரைக்கும் இந்தியாவினுடைய நீதித்துறையிலே நடக்காத சில சதி வேலைகள் டெல்லி ஹைகோர்ட்டில் நடக்கிறதாக டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய லாயர்ஸ், அதே மாதிரி ட்ரையல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் 150 பேர் ஒன்றா சேர்ந்து கடிதம் எழுதி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதத்தில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுதீர் குமார் ஜெயின் அப்படிங்கக்கூடிய ஜட்ஜு இன்டீரியம் பெயில ஜட்ஜு நியாயபிந்து கொடுத்த உடனே இடியினுடைய கவுன்சிலாக இருக்கக்கூடிய அனுராக் ஜெயின்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க இவங்க. ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சுதீர் குமார் ஜெயின் அப்படிங்கக்கூடிய ஜட்ஜும் அவருடைய அண்ணன் தான் அனுராக் ஜெயின் அப்படிங்கக்கூடிய இடியினுடைய கவுன்சிலாக இருக்கார். அதனால் இது மாதிரியான நடைமுறைகள் வந்து கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை அவர் வெளியிட்டிருக்காரு. இது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து கோர்ட்டில் ஒரு வழக்கு வருது, ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த வழக்கு வரும்போது அதை விசாரிக்கக்கூடிய ஜட்ஜு இருக்காங்க இல்லையா, அந்த ஜட்ஜும் இந்த வழக்கை யார் தொடுத்துருக்காங்களோ, எந்த ப்ரொசீடிங் ஏஜென்சி தொடுத்துருக்கோ, அது இடியாக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், என்ஐஏவாக இருக்கலாம், அந்த ஏஜென்சியினுடைய கவுன்சிலும் அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடாது, எந்த உறவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த ஜட்ஜு இந்த வழக்குலேருந்து வித்ட்ரா பண்ணி போயிருக்கணும்.
இல்லை வரக்கூடிய கவுன்சில் எங்கள் அண்ணன் இல்லை தம்பி என் மாமன் என் மச்சன் க்ளோஸ் ரிலேட்டிவ், நான் இருக்க முடியாது இந்த வழக்கில், நீதி ஒழுங்காக கொடுக்கப்படுமா என்ன தெரியாதுன்னு சொல்லி அவர் ஒதுங்கியிருக்கணும். ஆனால் அவர் ஒதுங்கலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நியாயபிந்து இன்டீரியம் பெயில் கொடுத்த உடனே இவர் இடிக்கு பர்சனலாக சில செஷன்ஸ் கொடுத்து அந்த பெயிலை ஸ்டே வாங்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கடிதம் சொல்ல வருது. அது மட்டும் இல்லாமல் நியாயபிந்துவினுடைய பெஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்டீரியம் பெயில் கொடுத்த உடனே ஒரு இன்டர்னல் சர்க்குலர் அனுப்பப்படுது அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியான சர்க்குலர். அந்த சர்க்குலர் படி என்ன சொல்கிறாங்கன்னா, வெக்கேஷனல் பெஞ்ச் இது மாதிரியான தீர்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது, கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெகுலர் பெஞ்சில் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் அனுப்பப்பட்டுச்சு. இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. என்ன பிரச்சனையாக மாறுது அப்படின்னா, வெக்கேஷன் பெஞ்ச் அப்படிங்கிறது ஏதோ சாதாரண பெஞ்ச் கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் டு த ரெகுலர் பெஞ்ச் தான். ஹைகோர்ட்டினுடைய ரெகுலர் பெஞ்சில் தான் அது ஈக்குவல். ஏன்னா வெக்கேஷனில் ஜட்ஜஸ் ஊருக்கு போயிருக்கும்போது அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜட்ஜு வழக்குகளுக்கு தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. எந்த வழக்குமே தேங்கி இருக்கக்கூடாது, நீதிக்காக யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சரியான நேரத்தில் முறையான நேரத்தில் நீதி கிடைக்கணும், தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நீதித்துறையினுடைய அடிப்படையான கொள்கையே. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெக்கேஷனல் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரை ரோஸ் அவென்யூ கோர்ட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு குழு டெல்லி ஹைகோர்ட்டுக்குள்ளே டெல்லி ஹைகோர்ட்டினுடைய நீதிபதிகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கடிதத்தின் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கடிதம் இப்போ தான் வந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா அவருடைக்கு கிடைக்க வேண்டிய பெயிலை கொடுக்காம டெல்லி கோர்ட்டில் தொடர்ச்சியாக தடையாகவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு அப்படியும் மீறி இன்டீரியம் பெயில் கிடைச்சாலும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ கூட உச்சநீதிமன்றம் இன்டீரியம் பெயில் கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் சீக்கிரமாக விடுதலை செய்யப்படணும். அவரை விடுதலை செய்யாமல் இந்த வழக்கை இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அதான் தேர்தல் முடிஞ்சுது, ஏன் இன்னும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க சார்? அதாவது தேர்தல் எம்பி தேர்தல் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் வந்துருச்சு. இன்றைக்கி மோடி பிரதமர் ஆகிட்டார். ஆனால் இன்னும் 2 மாதத்தில் 4 மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹரியானா, டெல்லி, ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா. இதில் குறிப்பாக ஆத்மிக்கு ஹரியானா டெல்லியிலாம் செல்வாக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியவே வந்துடக்கூடாது, ஆத்மியில் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் தோற்று போகணும் அப்படிங்கிறதுல மோடி உறுதியாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமான ஒரு குழுவை நீதிமன்றங்களுக்குள்ளே வச்சு இவருக்கு பெயில் கொடுக்காம தொடர்ச்சியாக தடை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது மோடிக்கு ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். இந்த 4 மாநில தேர்தலில் பாஜக வெற்றி அடையலை அப்படின்னா மோடிக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு அவங்க கட்சிக்குள்ளேயே இருந்தே வரும். ஏன்னா போன கேபினெட் மாதிரி கிடையாது. இந்த கேபினெட்டில் மனோகர்லால் கட்டார் அப்படிங்கக்கூடிய ஹரியானாவை சார்ந்த மிக முக்கியமான தலைவர், ஆர்எஸ்எஸ்காரர், ஸ்ட்ராங் ஆர்எஸ்எஸ்காரர், முதலமைச்சராக வந்திருக்கார் ஒரு மாநிலத்துக்கு. அவரும் கேபினெட் மினிஸ்டராக வந்திருக்கார். அதே மாதிரி 20 வருஷம் மத்திய பிரதேசில் பாஜக வளர்த்தெடுத்த மிக முக்கியமான தலைவர் சிவராஜ் சிங் சௌகான். அந்த சௌகானும் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்காம இதே மோடி தடுத்தார். பிற்பாடு இப்போ கேபினெட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏற்கனவே நிதின் கட்காரி உள்ளே இருக்கார், யோகி ஆதித்யநாத் யூபியில் இருக்கார். இவங்க எல்லாரும் ஒரே டீம், ஆர்எஸ்எஸ் டீம், மோடி அமித்ஷாவுக்கு எதிரான டீம். இந்த 4 மாநில தேர்தலில் மோடிக்கு பின்னடைவு கிடைக்குது, பாஜகவுக்கு பின்னடைவு கிடைக்குதுன்னா நீங்கள் மரியாதையாக உங்களுடைய போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ப்ரெஷர் போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கேபினெட் இவங்களுக்கு பின்னாடி நிற்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மாதிரி, ஜெய்சங்கர் மாதிரி கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள், ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களை கொண்டு மோடி ஏன் முக்கியமான துறையில் உட்கார வச்சிருக்காரு அப்படின்னா அவங்க நம்ம பேச்சை கேட்கணும். நாம் நிதின் கட்காரியவோ இல்லை மனோகர்லால் கட்டாரையோ இல்லை சிவராஜ் சிங் சௌகானையோ இல்லை யோகி ஆதித்யநாத்தில் இருக்கக்கூடிய குழுவையோ வேறு ஆர்எஸ்எஸ் டீமையோ மேலிடத்துக்கு கொண்டு வந்தோம்னா இவங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, ஒரு நாள் நம்மளே கவுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் அவர் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாள் போஸ்டிங் கொடுக்காம இருந்தார். இப்போ சும்மா கேபினெட்டில் தேவையில்லாத போஸ்டிங்கை கொடுத்து வச்சுருக்காரு. ஓகேங்களா? முக்கியமான பதவி டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்கா இல்லை, நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்கா இல்லை, வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கா இல்லை, ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கா இல்லை. முக்கியமான அமைச்சகம் 3 தான். பிரதமர் பதவி விட்டுருங்க, ஹோம் மினிஸ்டர் இல்லைன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், அது இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இல்லைன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். இந்த 4ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள். இந்த 4 துறையுமே மோடி தனக்கு சாதகமான ஆட்களுக்கு கொடுத்து தங்க கூட வச்சுக்கிட்டார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 துறை பிஜேபி சாராத ஆட்களுக்கு கொடுத்துருக்காரு. எது? ஃபினான்ஸும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும். நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க கோர் பிஜேபிக்காரங்க கிடையாது, இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க கிடையாது. ஆர்எஸ்எஸ் தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ நம்ம ரவி இருக்கார் கவர்னர்,
அவர் ஆர்எஸ்எஸ்ல இல்லாதவர் தான். அவர் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு மாநிலத்திற்கு ஒரு ஐபிஎஸ் போஸ்டிங் இருந்தார், ஐபி டைரக்டர்லாம் இருந்தார். ஆனால் இன்னைக்கு பேசுறது எல்லாமே ஆர்எஸ்எஸோட கருத்து தான் பேசுகிறார். அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்காரங்க தான். அதுக்காக அவங்க ஆர்எஸ்எஸ் இருக்கணும்னு தேவை கிடையாது. அவங்க ஒரு இந்துத்துவவாதியாகவே வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி அந்த ஆங்கிளில் தான் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு கண்டதையும் பேசி தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி தான் இந்த நிர்மலா சீதாராமனும் சரி, ஜெய்சங்கரும் சரி. ஸோ இவங்களெல்லாம் கொண்டு வச்சு மோடி வந்து பாவலா பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன, மற்றவங்க யாரும் மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். மற்றவங்க ஏன் மேலே வந்துடக்கூடாது அப்படின்னா, அவரை தாண்டி பேன் இண்டியா லீடர்ஸாக மற்றவங்க ஆயிடக்கூடாது, ஆனாங்கன்னா நம்மளை கவுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் இந்த தடவை கேபினெட் அமைக்கும் போது எம்பி தேர்தலில் மோடிக்கு ஒரு பின்னடைவு கிடைச்சதுனால மனோகர்லால் லட்டாரையும் சிவராஜ் சௌகானையும் உள்ளே கொண்டு வர வேண்டிய நிலைமையில் இருக்கார். அப்போ ஏற்கனவே ஒரு எதிரி டீம் வந்து பாஜகவுக்கு உள்ள கேபினெட்லேயே ஃப்ரேம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் 4 மாநில தேர்தல் ஒரு தோத்தாருன்னு வச்சுங்களேன், இவர் 75 வயசு ஆச்சு பதவி விலகுன்னு சொல்லி உள்ளே இருக்க டீம் வந்து ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அதனால் எப்படியாவது ஹரியானா டெல்லி மாதிரியான ஏரியாக்களில் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வரக்கூடாது, அவருக்கு பெயிலே கொடுக்கக்கூடாதுன்னு மோடி அமித்ஷா உறுதியாக இருக்காங்க. அவங்க ஒரு நெருக்கடியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தான் பெயில் தான் கிடச்சிருக்கே தவிர அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த குழு வந்து உறுதியாக இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த இன்டீரியர் பெயில் நம்ம வரவேற்றுட்டு முழுமையாக அந்த வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யணும். அப்படி விடுதலை செய்யப்பட்டால் மட்டும்தான் நியாயம், நீதி, நேர்மை நிலைநாட்டப்படும். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.